ஹாய் ஆல். நீங்கள் இயற்கையை ரசிக்கிறவங்களா? அட்வென்ச்சர்ஸ், த்ரில்லிங் ட்ரிப் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ஹைக்கிங் போக உங்களுக்கு பிடிக்குமாங்க? அப்போ இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போகலாம், யாரெல்லாம் போகக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன். இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் பிளேஸ்க்கு நான் இது வரைக்கும் போனதில்லை. இது நிஜமாவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் மறக்க முடியாத அனுபவமாகவும் இருந்துச்சு. இந்த இடம் பேர் ஃப்ளூம் கார்ஜ். இது அமெரிக்காவில் நியூஹாம்ஷர் ஸ்டேட்டில் இருக்கிற ஃப்ராங்கோனியா நார்த் ஸ்டேட் பார்க்கில் இருக்குங்க. கார்ஜ்னு சொல்கிறேனே அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த ஃப்ளூம் கார்ஜுக்கு நீங்கள் போகணுன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணணுங்க. டிக்கெட்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய டைம் ஸ்லாட்ஸ் இருக்கும். நாங்கள் போனப்போ நாங்கள் சம்மர் டைமில் போனோம். ஸோ அதனால் நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய டைம் ஸ்லாட்ஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னாலும் எப்போனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு சம்மர்லேயும் போகலாம், ஸ்ப்ரிங் சீசன்லேயும் போகலாம், நீங்கள் ஃபால் சீசன்லேயும் போகலாம். பெரிய கார் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரானவங்க. உள்ளே என்ட்ராகும்போது ஒரு மியூசியம் செட்டப் வச்சுருக்காங்க, ஒரு குட்டி மியூசியம் மாதிரி. ஸோ அதில் ஒரு சில அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸு, அவங்களோட இந்த கார்ஜ் எப்படி உருவாச்சு, அது மாதிரி ஒரு சில கதைகள், அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகிற பாத்வே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் மலைகளாகவும் மேடு பள்ளமாகவும் தாங்க இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் உடன் பாத்தும் இருந்தது. ஸோ இதை நாங்கள் க்ராஸ் பண்ணி போகும்போதே நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போனோம். அந்த ஃபால்ஸ் இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் மலைப்பகுதி மாதிரியும் சாதாரண இடம் மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போகும்போது அங்கங்கே கொஞ்சம் உடன் பாத்வே மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ப்ராப்பரான ஷூஸ் போட்டுக்கோங்க. நல்லா வாக்கிங் ஷூஸ் மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஷூ தான் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்ததுங்க. கீழே கார் பார்க் பண்ணுற இடத்துலேருந்து மேலே அந்த ஹில்ஸ் எல்லாம் போய் கீழே இறங்கி வர்றதுக்கே நாங்கள் ஆஃப்டர்நூன் போனோங்க. ஆனால் ஈவினிங் வரையும் ஆயிடுச்சு. இதுதாங்க நான் சொன்ன அந்த த்ரில்லிங்கான இடம். 2 மலைகளுக்கு இடையில நடந்து போகிறோம். அது நமக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் போகுது. அதை நம்ம தொடுற அளவுக்கு ஒரு பக்கத்தில் நடந்து போகிறோம். அதோட சத்தமும் அந்த ஃபால்ஸோட சத்தமும் கேட்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நடந்து போக போக ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நிறைய வாக்கிங்ஸ், ஃபுல்லாமே வாக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாமே உடன்வே தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய தண்ணி பட்டு கொஞ்சம் பாசமாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்பர் ஷூஸ் வேணும். இன்னொன்று, இது ஸ்ட்ராலர் ஃப்ரெண்ட்லி இல்லைங்க. இங்கே யாரெல்லாம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக வயசானவங்க ஏறது கஷ்டமாக இருக்கும். ப்ரெக்னென்ட் உமன்ஸ் கண்டிப்பாக வர முடியாதுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களும் வர முடியாதுங்க. ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மலைகளை தாண்டி போகிற மாதிரி இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எந்த பிளேஸ்ன்றதையும் சொல்லுங்கள். இது சுமார் 800 அடி நீளமும் 90 அடி உயரமும் இருக்கிற ஒரு பெரிய கல் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. 200 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி இது பழமையானதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு பெரிய பாறைகள் இருக்கிற மாதிரி இடமா தான் இருந்திருக்கு. ஐசேஜ் காலத்தில் ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டதுனால அதுக்கப்புறம் இந்த பாறைகள் எல்லாம் இடுக்குகள் மாதிரி ஆகி அதிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும் போலங்க. முன்னாடிலாம் இது நடந்து போகிற மாதிரி பகுதி இல்லை. இது யாரும் பொதுவாக நடந்து போக மாட்டாங்க. ஆனால் இப்போ இதை கவர்மெண்ட் நல்லா நடந்து போகிற பாத்வேயெல்லாம் செட் பண்ணி எல்லாரும் போய் பார்க்க முடிகிற ஒரு அழகான இடமா மாற்றிட்டாங்கங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். வேறு யாரெல்லாம் என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா? அப்போ மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.